Happy day! Welcome to Stock Insights. நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து மட்டும் எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ப்ரமோட்டர்ஸ் அவங்களோட கம்பெனியுள்ள ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கம்பெனின்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் HLE Glass Coat. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் 66% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த கம்பெனியோட வேல்யூ. மார்ச் 2025 பார்த்தீங்கன்னா 66.69% இருந்த ஸ்டேக், ப்ரமோட்டர் ஹோல்டிங்கோட ஸ்டேக் இந்த கம்பெனியில் இருந்த ஸ்டேக் இப்போ ஜூன் 2025 66.78% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் ரீசன் ஃபார் பையிங் த ஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் பை பண்ணுறாங்க அவங்க ஷேர்ஸை. ஸோ அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. கம்பெனி இன் அப்கமிங் மந்த்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ப்ரமோட்டர்ஸ். செகண்ட் கம்பெனி பார்த்திங்கன்னா குட்லக் இந்தியா. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஜூன் வரைக்கும் 63% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் இப்போ வரைக்கும் சொல்கிறது ஜூன் மந்த் வரைக்கும். மார்ச் 25 பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹோல்டிங் வச்சுருந்தாங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் 55.78% ஸ்டேக் வச்சுருந்தாங்க அவங்க கம்பெனியில். ஜூன் 25 பார்த்தீங்கன்னா 56.45% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரமோட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீசன் ஃபார் பையிங்க்கு கம்பெனி இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நாங்கள் திரும்ப இந்த ஸ்டாக்ஸ் ஷேர்ஸை வாங்குகிறோம். ஸோ லாங் டேர்மில் எங்கள் கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஷேர்ஸை பை பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் இந்தியா பெஸ்டிசைட்ஸ். 60% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து ஜூன் வரைக்கும். மார்ச் 2025 அவங்களோட ஹோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் 63.61% இருந்தது. ஜூன் 2025 63.62% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியோட க்ரோத் நல்லா போயிட்டுருக்கு. எங்களுக்கு சப்போர்ட்டும் நல்லா கிடச்சிட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்தியா பெஸ்டிசைட்ஸ். ஸோ கம்பெனி ஓனர்ஸ் அவங்களோட லாங் டேர்ம் பிஸ்னஸ் பிளான்ஸ்க்காக நாங்கள் எங்களோட ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க இந்தியா பெஸ்டிசைட்ஸ். நெக்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா பிலானி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஃபினான்ஷியல் இயர் 26 ஸ்டாக் ப்ரைஸ் இது வரைக்கும் 39% கெயின் ஆகிருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் மார்ச் 2025 பார்த்தீங்கன்னா 57.55%. அதுலேருந்து இப்போ ஜூன் 2025 57.95% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்கை. கம்பெனி என்ன ரீசன் ஃபார் பையிங்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனி இப்போ ஸ்டேபிளாக இருக்குது, ரிசல்ட்லாம் நம்பகத்தன்மையாக இருக்குது, ரிலையபிளாக இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ இன் மேனேஜிங் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நாங்கள் எங்களோட ஷேர்ஸை பை பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ப்ரமோட்டர்ஸ். ஐநாக்ஸ் கிரீன் எனர்ஜி சர்வீசஸ். ஃபினான்ஷியல் இயர் 26 ஸ்டாக் ப்ரைஸ் இது வரைக்கும் ஜூன் வரைக்கும் 37% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் மார்ச் 2025 பார்த்தீங்கன்னா 55.93% இருந்திருக்கு. ஜூன் 2025 55.97% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரினியூபிள் எனர்ஜி செக்டர்லாம் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ப்ரமோட்டர் அவங்களோட சிக்னஸ் அதாவது அவங்களோட ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் டேர்மில் கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ப்ரமோட்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசி ஜுவல்லர்ஸ் 29% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வருஷம் ஃபஸ்ட்லேருந்து ஜூன் வரைக்கும். ப்ரமோட்டர் ஹோல்டிங் மார்ச் 2025 39.98% இருந்திருக்கு. ஜூன் 2025 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 40.08% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை. ஸோ ரீட்டைல் பிஸ்னஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நாங்களும் மோர் ஷேர்ஸாக பை பண்ணியிருக்கோம். ஸோ கம்பெனி இன்னும் க்ரோ ஆகும் எகெயின் அண்டு நாங்கள் ரெக்கவரும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பிசி ஜுவல்லர்ஸ். ஸோ அதனால தான் இந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீசன் ஃபார் பையிங். ஐடிஐ லிமிடெட் 27% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜனவரி டு ஜூன் வரைக்கும். ப்ரமோட்டர் ஹோல்டிங் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 90% இருந்திருக்கு. இப்போ ஜூன் 2025 முடிவில் 90.02% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை. ஸோ கம்பெனி ஸ்ட்ராங் சப்போர்ட் கிடைக்கிது கவர்மெண்ட் கிட்டேருந்து. ஸோ அதனால் நாங்கள் எங்களோட ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ப்ரமோட்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் 40% இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த இயரில். ப்ரமோட்டர் ஹோல்டிங் மார்ச் 2025 44.10% இருந்திருக்கு.
ஜூன் 2025ல 45.49% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, ரீசன் ஃபார் பையிங்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரமோட்டர்ஸ், பீப்புள் எங்கள் கம்பெனி டெக்னாலஜி கம்பெனி, ஸோ ஃப்யூச்சரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் 45.49%க்கு எங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ப்ரமோட்டர்ஸ். சாய் சில்க்ஸ் கலாமண்டீர் இது வரைக்கும் 27% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜான்வரி டு ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் மார்ச் 2025ல 60.87% இருந்தது. ஜூன் 2025ல 60.97% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரமோட்டர்ஸ். கம்பெனி அந்தந்த ரீஜியனில் நல்லா வெல் நோன் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ப்ரமோட்டர்ஸும் பையிங் பண்ணியிருக்காங்க மோர் ஷேர்ஸ். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கம்பெனி இன்னும் பிக்கராக க்ரோ ஆக வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறாங்க சாய் சில்க்ஸ். ஸோ அதனால் ப்ரமோட்டர் ஹோல்டிங்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சுரக்ஷா டயக்னோஸ்டிக்ஸ் இது வரைக்கும் 24% இந்த வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப் டு ஜூன் 2025. ப்ரமோட்டர் ஹோல்டிங் மார்ச் 2025ல 48.78% இருந்திருக்கு. ஜூன் 2025ல 48.88% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்கு. ரீசன் ஃபார் பையிங்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரமோட்டர்ஸ், க்ரோத் இன் ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக்ஸில் நல்லா இருக்குது. ப்ரமோட்டர்ஸும் அவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் ஏர்னிங்ஸும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சுரக்ஷா டயக்னோஸ்டிக்ஸ். ஸோ நம்ம ஏன் இந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸை பார்க்கணும், அவங்க ஏன் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன கம்மி பண்ணால் என்ன, நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர்ஸ் அவங்க கம்பெனியை பிலீவ் பண்ணி க்ரோ ஆகும்னு நம்பினாங்கன்னா அவங்களோட ஹோல்டிங்ஸை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி அவங்க கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அது நம்ம மெயினாக பார்க்கணும் ஃபண்டமெண்டல் வைஸ். இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்போ தான் கான்ஃபிடென்ட் ஆகும். ஸோ ப்ரமோட்டர்ஸ் அவங்க கம்பெனியை நம்பி அவங்க நிறையா ஹோல்டிங்ஸ் அதில் வச்சுருக்காங்கன்னா, ஸோ இன்வெஸ்டர்ஸ் சரி ப்ரமோட்டர் நிறையா ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அப்போ கம்பெனி நல்ல லாபம் பண்ணும், ஸோ அதனால தான் அவங்க வந்து நிறையா ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்பிக்கை வரும். ஸோ மோர் பையிங் இன்ட்ரெஸ்ட் வரும். ஷேர் ப்ரைஸ் இந்த ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணால் ஷேர் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாகும். தேர்ட் பாயிண்ட், ப்ரமோட்டர்ஸ் அவங்களோட கம்பெனியோட சார்ஜஸை அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ வேறு எங்கேயும் போகாதபடி அவங்களே அவங்க கம்பெனியை கண்டிப்பாக ரூல் பண்ண முடியும். ஸோ இதனால் பிஸ்னஸ் பிளான்ஸ் எல்லாம் நல்லா போகும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸில் என்றைக்குமே ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் நீங்கள் மித்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பாருங்கள், பிஇ ரேஷியோ பாருங்கள், டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பாருங்கள், எவ்வளோ டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள், அதோட புக் வேல்யூ பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது பை பண்ணலான்றதுக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.